This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நைட் தூக்கம் போயிடும். இரவு தப்பி தவறி கூட சாப்பிடக்கூடாத உணவுகள் எதெல்லாம் தெரியுமா? இரவு நேரத்தில் படுத்ததும் தூக்க வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பு நாம் சில உணவுகளை சாப்பிடாமல் தவிர்த்தால் போதுமானது ஆகும். அப்படி இரவு நேரத்தில் தப்பி தவறி கூட சாப்பிடக்கூடாத உணவுகள் எதெல்லாம் என்றும் எதற்காக அந்த உணவை தவிர்க்க வேண்டும் என்பது பற்றியும் இங்கே பார்க்கலாம். இரவு நேரத்தில் படுத்தவுடன் தூக்கம் வராவிட்டால் பெரிய மன கஷ்டமே ஏற்படும். வேண்டாத சிந்தனைகள் வந்து மன உளைச்சலை கூட ஏற்படுத்தி சென்றுவிடும். இரவில் வெகு நேரம் செல்போன் பயன்படுவது உள்ளிட்ட சில காரணங்களால் தூக்கம் பாதிக்கப்படும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அது மட்டும் இன்றி நாம் உண்ணும் உணவால் கூட இரவில் தூக்கம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதாவது சில உணவுகள் உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும். அந்த வகையில் இரவில் தூங்குவதற்கு முன்பு சாப்பிடக்கூடாத உணவுகள் எது எல்லாம் என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். காஃபி, டீ தவிர்த்தல் நல்லது. இரவு தூங்க செல்வதற்கு முன்பு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்பே சாப்பிட்டு விட வேண்டும். ஏனெனில் தூங்கும் நேரத்தில் போய் சாப்பிட்டால் அது உடல் ஜீரணத்திற்கான பணிகளை துவங்கிவிடும். இதனால் தூக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே சில உணவுகளை தூங்குவது முன்பு அவசியம் தவிர்த்துவிடும். ஏனெனில் எளிதில் ஜீரணம் ஆகாத சில உணவுகள் உடல் தூக்கத்தை கெடுத்துவிடும். காஃபி, டீ, சாக்லேட் மற்றும் சோடா பொருட்கள் உள்ளிட்டவற்றை தூங்கும் முன்பாக சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் காஃபி, டீயில் உள்ள பொருட்கள் நமது நரம்பு மண்டலத்தை தூண்டி தூக்குவதற்கு இடையூறை ஏற்படுத்தும். காரமான பொருட்களை சாப்பிடுவது நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும் அல்லது அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும். இதனால் தூக்கம் பாதிக்கப்படும். அதே போல கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த பீட்சா, பர்கர், எண்ணெயில் பொரிக்கப்பட்ட ஸ்நாக்ஸ்கள் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. இந்த உணவுகள் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதோடு நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலியை ஏற்படுத்தக்கூடும். ஆல்கஹாலை பொறுத்தவரை ஆரம்பத்தில் தூக்க உணர்வை கொடுத்தாலும் அது ஆழ்ந்த தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி அடிக்கடி தூக்கத்தில் இருந்து எழ வேண்டியிருக்கும். இரவு முழுக்கமே இது இருக்கும் என்பதால் அடுத்த நாள் வேலையில் கூட உங்களால் உற்சாகமாக ஈடுபட முடியாது. இனிப்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்த மிட்டாய்கள், கேக் வகைகள் ஆகியவற்றை இரவில் தூங்கும் போகும் முன்பாக சாப்பிட்டால் தூக்கம் எளிதில் வராது. உற்சாகத்தை தூண்டும் வகையிலான உணவுகள் என்பதால் இரவில் வெகு நேரம் கட்டிலில் புரண்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்த ஆரஞ்சு, எலுமிச்சை மற்றும் திராட்சை பழங்கள் உள்ளிட்டவற்றை இரவில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. அது அமிலத்தை தூண்டும். இதனால் தூக்கம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. ரெட்மீட் எனப்படும் இறைச்சி உணவுகளில் அதிக புரோட்டீன்கள் உள்ளன. அதுபோக கொழுப்பு அல்லது அஜீரணத்திற்கு அதிக நேரம் ஆகும். இதனால் பின்னிரவில் இதை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களால் இரவு தூக்கம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. பால் பொருட்கள் இரவில் சாப்பிடுவது, அதிலும் உங்களுக்கு லாக்டோஸ் பொருட்கள் எளிதில் ஜீரணம் ஆகாத பிரச்சனை இருந்தால் அறவே தவிர்ப்பது நல்லது. ஒரு சிலருக்கு இரவில் பால் பொருட்கள் சாப்பிடுவது தூக்கத்தை பாதிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.